Chapter 10 Audit of Banks. Okay. ஸோ ஜென்ரலாக இந்த ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ் சாப்டர் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, நம்ம இது வரைக்கும் கம்பெனிஸ்லாம் ஆடிட் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி லைக் பேங்க்குக்கு ஆடிட் பார்த்தோன்னா எப்படி பார்க்கணும், என்னென்ன நார்ம்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சாப்டர் ஃபுல்லாக போகும். ஸோ ஜஸ்ட் எடுத்தோன்னா வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, பேங்க் ஆடிட்டோட லீகல் ஃப்ரேம் ஒர்க் எப்படி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பிஎன்எல் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து ஐட்டம்ஸ் செக் பண்ணுறது மாதிரி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த அட்வான்சஸ் தெரியுங்களா, பேங்க் ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்க, 2 பிளான்ஸ் இருக்குது. ஒன்று லெண்ட் பண்ணுறது, இன்னொன்று மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கிக்கிறது. அதை வந்து அட்வான்ஸாக கொடுப்பாங்க. மேபி அந்த அமௌண்ட் திருப்பி வரலாம், வராமலே போகலாம். அப்படி வராமல் போச்சுன்னா அது வந்து என்பிஏல கிளாஸிஃபை. இது என்பிஏ ரிட்டர்ன் படிச்சிருப்பீங்க அதில் ஆல்ரெடி. என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இங்கேஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ லைக் இந்த அட்வான்ஸஸ்லாம் எப்படி டீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து என்பிஏ எப்படி டீல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் லைக் ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப எப்படி இருக்கும், லைக் எஸ்டடி எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்பிஏ தெரியாதா? என்பிஏ தெரியாது. ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் சாப்டர் ஓவர்வியூ பார்த்தோன்னா வந்து எடுத்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேங்க்ஸோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுற வந்து அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ், அப்புறம் பேங்க் ஆடிட் அப்ரோச், இந்த மாதிரி அட்வான்ஸ் அண்ட் தர் ஆடிட் ஆஃப் ரெவன்யூ ஐட்டம்ஸ், இதெல்லாம் நார்மலாக விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடியில் ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, சமீர்னு சொல்லிட்டு. நீங்கள் ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க, எனக்கு தேவை லைக் நமக்கு பெருசாக தேவையில்லை. இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோன்னா வந்து பேங்கிங் செக்டர் இஸ் பேக்போன் ஆஃப் எனி எக்கனாமி அண்ட் as it is essential for sustainable socio-economic growth and financial stability in the economy. The banking sector is also crucial as it deals with mammoth amount of public monies and is highly sensitive to reputational risk. Like all economic activity, the banking sector is also exposed to various risks in its operations. It is utmost important to ensure that banking sector stay healthy, safe and sound. For safe and sound banking sector, one of the most important factors is to reliable financial information supported by quality bank audits. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த பொறுத்த வரைக்குமே பேங்க்ன்றது அந்தந்த எக்கனாமியோட பேக்போன். பிகாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து பேங்க் வச்சு டீல் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் வந்து பேங்க் வச்சு நடக்குது, எல்லாமே வந்து பேங்க்கில் இருக்க வச்சு தான் நடக்குது. இன்கேஸ் வந்து பேங்க் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆடிட் பார்க்குறப்ப தான் அது நல்ல பேங்க்காக எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தெரியும். இல்லைனா லைக் ஸோ மச் ஆஃப் பப்ளிக்கோட மணி வந்து அங்கே டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு தப்பில் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா மொத்த அமௌண்ட்டு போச்சு இல்லை, எத்தனையோ பேர் உழைப்பு போயிடும். ஈவன் லைக் திருப்பி வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வந்தாலுமே ஷார்ட் டேர்மில் அவங்க எல்லாருமே ஒரு சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்கிங் செக்டர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆடிட் பண்ணிட்டே இருப்பாங்க, மந்த்லி பேசிஸில் இல்லை 3 months பேசிஸ்லன்ற மாதிரி ஒவ்வொரு பேங்க்ஸை பொறுத்து ஆடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ லைக் அந்த மாதிரி பேங்க்கோட ஆடிட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ட்ரோவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லைக் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்தோன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ்னு பிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் பிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், மோர் காமன்லி நோன் அஸ் டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்ஸோட மீனிங் என்னன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் பார்க்குறோம்ல அந்த மாதிரி பேங்க்ஸ் தான். நம்மகிட்ட டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அதே மாதிரி நமக்கு தேவைன்னா வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆல்சோ நோன் அஸ் RRB ஆர் தி பேங்க்ஸ் தட் ஹேவ் பீன் செட் அப் இன் ரூரல் ஏரியாஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் தி கண்ட்ரி டு கேட்டர் டு தி பேசிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆஃப் ரூரல் கம்யூனிட்டிஸ். ஒரு சில ஏரியாஸ் இருக்கும் ரொம்ப ரூரலாக அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணிருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட லோன் கொடுக்கறதுக்கு ஒரு பேங்க்லாம் வேணும் தானே. ஸோ அதுதான் வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ன்றது. ஒரு மாதிரி கிராமத்தில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிலாம் பண்ணி தரதுக்கு ஒரு பேங்க் இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்னது திரிபுரா கிராமின் பேங்க்கு, அலகாபாத் கிராமின் பேங்க். இந்த கிராமின்னாலே தெரியுதா, கிராமம். ஸோ அந்த மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் லைக் கமர்ஷியல் பேங்க்ஸ் only but are set up on the basis of cooperative principles and registered under Cooperative Societies Act of the respective state or the Multi-State Cooperative Societies Act and usually cater to the needs of the agricultural and rural sectors. Examples of Gujarat Cooperative Society Bank, Chhattisgarh Rajya Shakari Bank. ஓகே, அந்த நேம் கீழெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா வந்து அவங்களோட மெம்பர்ஸ் லைக் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் கீழே வந்து அந்த பேங்க் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் ரூரல் செக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான பேங்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேமெண்ட்ஸ் பேங்க். இந்த பேமெண்ட்ஸ் பேங்க்குன்னு பார்க்குறப்ப லைக் இது வந்து இந்த பேடிஎம் ஃபஸ்ட் வந்தாங்கல்ல, பேடிஎம் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா பேமெண்ட்ஸ் பேங்க்குன்னு தான் கூப்பிடுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் மாதிரி எல்லா வேலையும் பண்ண முடியாது, ஆனால் பண்ணுவோம், கொஞ்சம் லிமிட்டடாக பண்ண முடியும்.
So payments bank are a new type of banks which have been recently introduced by RBI. They are allowed to accept restricted deposit, but they cannot issue loans and credit cards. However, customer can open current and saving account and also avail the facility of ATM cum debit cards, internet banking, mobile banking, etc. The Airtel Payment Bank, India Post Payment Bank, Paytm Payment Banks. Actually, இது வந்து சின்ன மிஸ்டேக் இருக்கு. பேமெண்ட் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இது வந்து நியூ டைப் ஆஃப் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ பர்மிஷனோட புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண பேங்க்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து டெபாசிட் வந்து லைக் எப்படி சொன்னால் வேலெட்டுக்கு வந்து அமௌண்ட் மாற்றுறது மாதிரி பார்த்துருப்பீங்களா? பேடிஎம் வேலெட்டுக்கு அமௌண்ட் மாற்றுறது, அமேசான் வேலெட்டுக்கு மாற்றுறது யூஸ் பண்ணிக்கியா? ஸோ லைக் அந்த மாதிரி வந்து லைக் ஒரு அமௌண்ட் மாற்ற முடியும். மாற்றி லிமிட்டடாக டெபாசிட் வந்து அவங்க வந்து வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தே கேனாட் இஷ்யூ லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்னு சொல்கிறாங்களா, பட் ஆக்சுவலாக இல்லை, தே கேன் இஷ்யூ. ஏன்னா நானே இப்போ பேடிஎம்மில் வந்து ரீசெண்டாக லோன் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க லோன் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு எப்படின்னா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக அவங்க டே ஃபுல்லாக வாங்குவாங்க. வாங்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு ரெமிட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கரண்ட்டாக வந்து அவங்க லோனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வித் ஆர்பிஐயோட பர்மிஷனோட. லைக் அவங்க நாம்ஸாக ஃபில் பண்ணி இப்போ கரண்ட்டாக வந்து அவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க. மந்த்லி இஎம்ஐ, டெய்லி இஎம்ஐ அப்படிலாம் வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்ம புக்கில் இன்னும் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் had been conceptualized to provide funds for infrastructural facilities important for the economic growth of the country. Examples are Industrial Finance Corporation of India, Industrial Development Bank of India, Small Industries Development of Bank of India. இந்த எஸ்ஐடிபிஐ இவங்களாம் வந்து எப்படின்னா வந்து கண்ட்ரியில் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் ஒரு பில்டிங் கட்டுறது மட்டும் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுல இருந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட்லையோ இல்லை நார்மலாக இன்ட்ரெஸ்ட்லையோ அவங்க திருப்பி அகைன் வந்து வாங்கிக்குவாங்க. பட் ஆனால் இனிஷியலாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் ஒரு பேஸ்ட் ஆன் சம் பிளான்ஸ் அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்து டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். அப்புறம் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் பீன் செட்டப் பை தி ஆர்பிஐ டு மேக் அவைலபிள் பேசிக் ஃபினான்ஷியல் பேங்கிங் ஃபெசிலிட்டி டு தி அன்ரிசர்வ்ட் அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் லைக் ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிஸ்னஸ் யூனிட்ஸ் எக்ஸெட்ரா. லைக் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபினான்ஸ் பேங்க்ஸ். ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு மாதிரி ஆர்பிஐ பர்மிஷனோட ஸ்டார்ட் பண்ணுற சின்ன சின்ன ப்ரைவேட் பேங்க்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இது ஈக்விட்டாஸ் இவங்களாம் சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லோன் ஃபெசிலிட்டி மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கார் லோன் கொடுக்குறது, பர்சனல் லோன் கொடுக்குறது, இந்த மாதிரி லோன்லாம் கொடுப்பாங்க. நம்ம வந்து பே பண்ணிருக்கணும். ஸோ ஜென்ரலாக வந்து பேங்க்கோட 2 மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா சிம்பிளாக வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணுறது, இன்னொன்று டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து அட்வான்ஸ் வந்து ரெண்ட் பண்ணுறது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இந்தியாவோட ரெகுலேட்டிங் பாடி. The functioning of banking industry in India is regulated by the Reserve Bank of India, which acts as the central bank of our country. Okay. So RBI வந்து எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் விச் கம்பைஸ் பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து இந்தியாவில் இருக்க பேங்க்ஸ், அதுக்கப்புறம் நான் பேங்க்ஸ் ஆனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பீப்புள்ஸையுமே வந்து டெவலப் பண்ணி அவங்க எல்லாம் கரெக்டாக தான் அவங்க வேலையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அப்படின்றது சூப்பர்வைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியாவோட வந்து ஒன் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிட்டர்மைனிங் இன் கன்ஜெக்ஷன் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தி மானிட்டரி அண்ட் கிரெடிட் பாலிசிஸ் கீப்பிங் வித் இன் வியூ ஆஃப் தி நீட் ஆஃப் தி ஹார். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சேர்ந்து இந்தியாவில் வந்து லைக் அந்தந்த எக்கனாமியில் எந்த மாதிரி கிரெடிட் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் படிச்சுன்னா தெரியும். ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்ஸ் பார்த்துருக்கியா? ஸ்கூலில் எக்கனாமிக்ஸ் பார்த்துருக்கியா? இந்த சிஎஸ்ஆர் ரேட், எஸ்எல்ஆர் ரேட் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதெல்லாம் லைக் எக்கனாமி வந்து இன்ஃப்ளேஷன் போகுதுன்னா ரேட் வந்து அதிகமாக்குவாங்க. அதே வந்து எக்கனாமி வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகணும்னா அந்த ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. பேங்க் வந்து ஜென்ரல் லெண்ட் பண்ணுற ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா யாரும் லோன் வாங்க மாட்டான். அப்போ வந்து பணம் வந்து பேங்க்குள்ளே சேஃப்டியாக இருக்கும், பெருசாக வந்து உள்ள சர்க்குலேட் ஆகாது. ஆனால் வந்து எக்கனாமியில் வந்து டெவலப்மெண்ட் தேவைப்படுதுன்னா பேங்க் லைக் ஆர்பிஐ என்ன பண்ணணும்னா அந்த ரேட் வந்து கம்மி பண்ணும். அந்த ரேட்டை கம்மி பண்ணுறப்ப பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுவாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து லோன் வாங்கி புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ லைக் இதெல்லாமே வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது வந்து எக்கனாமியில் இருக்க சிச்சுவேஷன் பொறுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்ஜெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சேர்ந்து எக்கனாமியில் வந்து எந்த ரேட் வந்து அப்ளை பண்ணுன்ற மாதிரி பார்க்குறது. அதுக்கப்புறம் ரெகுலேட்டிங் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் அதர் பேங்க்ஸ். லைக் கமர்ஷியல் பேங்க்ஸ் அதுக்கப்புறம் அதர் பேங்க்ஸ் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வேறு ஃபங்க்ஷன்லாம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து கரன்சி இஷ்யூ பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ டிமானிட்டேஷன் பண்ணாங்கல்ல, டிமானிட்டேஷன் பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஆர்பிஐவா? டிமானிட்டேஷன் 2017 பண்ணார் இல்லை மோடிஜி சார். டிமானிட்டேஷன்னா அந்த பழைய நோட்லாம் காலி பண்ணிட்டு புது நோட் கொண்டு வந்தாங்க. சூப்பர் மேம்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ ஒன்றா? ஜென்ரலாக ஆர்பிஐ தான் பண்ண முடியும். பட் ஸ்டேட் அப்படியே ஆனால் லோக்சபா ராஜ்யசபாவில் எல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்பிஐ இன் கன்ஜெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே. ஸோ லைக் கரன்சி வந்து இஷ்யூ பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கரன்சி வேலை இஷ்யூ வச்சுன்னா அதை ரெகுலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆக்டிங் அஸ் அ பேங்கர் டு தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ லைக் இப்போ எப்படி நமக்கு யார் பேங்கரு, நம்ம எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அவங்க தான் பேங்கர். அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் யார் பேங்கர்னு பார்த்தோன்னா ஆர்பிஐ தான் அவங்களுக்கு பேங்கர். அதுக்கப்புறம் ஆக்டிங் அஸ் அ பேங்கர் டு கமர்ஷியல் அண்ட் அதர் டைப் ஆஃப் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ லைக் அதே மாதிரி கமர்ஷியல், அதே மாதிரி மீதி பேங்க்ஸுக்கு எல்லாமே ஆர்பிஐ தான் பேங்கர். ஒருவேளை அந்த மீதி பேங்க்லாம் பணம் வேணும்னா அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க, ஆர்பிஐ கேட்பாங்க. ஒரு ஆர்பிஐக்கு பணம் வேணும்னா என்ன பண்ணும், அவங்க அந்த மீதி பேங்க் கிட்ட இருந்து இவங்க வந்து வாங்கிக்க முடியும். சும்மா வாங்கிக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க, இவங்க செக்யூரிட்டி மாதிரி கொடுப்பாங்க. The RBI has also been entrusted with the responsibility of regulating the activities of commercial and other banks. No bank can commence the business of banking or open a new branch without obtaining license from RBI. The RBI also has the power to inspect any bank. ஜென்ரலாக வந்து யாருமே வந்து ஆர்பிஐ இருந்து ஒரு பர்மிஷன் இல்லாமல் லைசன்ஸ் இல்லாமல் பேங்க் ஓப்பன் பண்ண முடியாது. சேம் அப்படி ஓப்பன் பண்ணுற பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து எப்போ வேணால் நினச்சா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். Independent audit of financial statement of banks is important for a healthy, safe and sound banking system. ஸோ லைக் இந்த பேங்க்ஸோட ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக ஆடிட் பண்ணணும், எந்த ஒரு பயாஸும் இல்லாமல். அப்படி பண்ணால் தான் வந்து அது ஒரு மாதிரி ஹெல்த்தியாக, சேஃபாக, அதுக்கப்புறம் சவுண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் கண்டக்டட் ஒன்லி அட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் இருக்குது. த பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கண்டக்டட் ஒன்லி அட் தி பிரான்ச்சஸ் while other officers act as a controlling authorities or administrative office that lay down policies, systems and internal control procedures for conduct of banks business in compliance with statutory and regulatory imposition and in compliance with accepted accounting principles and practices that cover all transaction and economic events. These controlling administrative office also stipulate the delegation of power and fixed responsibility and accountability, and these are involved generally in effective supervision, monitoring, control over the business activity and operations, including seeking faithful compliance of the banking laid on policies and procedures, control and deal with the deviations therefrom. In short, இதில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேங்க்குக்கு பிரான்ச் இருக்கும். அந்த பிரான்ச் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா டெபாசிட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி பப்ளிக் வந்து லோன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து லோன் கொடுப்பாங்க. மிச்சப்படி ஜுவல் கொடுக்கறது, ஜுவல் வாங்குறது, பணம் கொடுக்கறது, வாங்குறது, செக் கலெக்ஷன் பண்ணுறது, டிடி எடுக்கிறது, இது எல்லாமே வந்து நடக்கிற ப்ராசஸ் வந்து பிரான்ச்சஸ். அது வந்து பேங்கிங் ஆப்ரேஷன் தான். பட் ஆனால் அது மட்டும் பேங்கிங் ஆப்ரேஷன் கிடையாது. அது எல்லாத்துக்கும் பேக் எண்ட்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். புரியுதா? ஸோ லைக் நம்ம ஹவுசிங் லோன் கொடுக்குறோன்னா அது பிரான்ச்சில் அப்ரூவ் பண்ண மாட்டான். பிரான்ச்சில் வந்து இந்த மாதிரி ஹவுசிங் லோனுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹவுசிங் லோன் அப்ளிகேஷனை பேக் எண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அகைன் இந்த சொல்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்கல்ல, இவங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாலிசிஸ்லாம் எல்லாம் மேக் பண்ணி முடிச்சு அந்த கிளைண்ட் வந்து கிரெடிட் ஒர்த் இல்லையான்ற மாதிரி அவங்களோட அனாலிசிஸ் இருக்கும்ல, மொத்த டேட்டா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்து லோன் அப்ரூவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரிப்போர்ட் வரும். ஸோ லைக் பேங்க்கில் இருக்க மேனேஜர்ஸ்லாம் நினச்சா லோன் கொடுத்துட முடியும்னு கிடையாது. அவங்க ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் வந்து ஒர்த்தாக இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பேக் எண்டில் ஒரு டீம் இருக்கும். ஆக்சுவலாக மெயின் ப்ராசஸே பேக் எண்டில் தான் இருக்கும். இது வந்து சும்மா வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி பிரான்ச்சுன்றது. ஆர்பிஐ கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பாலிசிஸ் மேக் பண்ணுறது, இன்டர்னல் கண்ட்ரோல் செட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியாக இருக்கும். பிரான்ச் வேறு, ஆப்ரேஷன்ஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் வந்து வேறு. அதான் வந்து பேங்கிங் ஆப்ரேஷன்ஸில் வந்து சொல்கிறாங்க. பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ஜென்ரலி கண்டக்டட் பை தி பிரான்ச்சஸ், பட் அதர் ஆப்ரேஷன்ஸ்க்கு வேறு டீம் இருக்கும். அவங்க தான் வந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா வந்து பேங்கிங் ரெகுலேஷன் 1949, ஸ்டேட் பேங்க்கு 1955, கம்பெனிஸ் ஆக்ட். ஜென்ரலாக பேங்க்ஸ் வந்து கம்பெனிஸாகவும் இருக்கலாம்ல, ஸோ அப்போ கம்பெனிஸ் அப்ளிகபிள். ஸோ பேங்கிங் ஆக்டும் அப்ளிகபிள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, ஏன்னா அதான் வந்து பிரைமரி பேங்க். ஆர்பிஐக்கு அப்புறம் ஸ்டேட் பேங்க் தான், ஸோ அதுவும் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1918 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடி ஆக்ட். இப்போ எல்லாமே வந்து ஐடியா மாறிட்டு போதில்ல, டெக்னாலஜி ஓரியன்டாக. அப்போ ஐடி ஆக்டும் டிஃபால்ட்டாக அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ராட் பண்ணுறது, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரி ஆக்ட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அப்படி ரெலவெண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் இது எல்லாமே வந்து அந்த பேங்கிங் வந்து ஃபாலோ பண்ணும். எல்லா ஆக்ட் கூடயுமே வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணி எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் எல்லாமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும்.
அதுக்கப்புறம் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 2005, அதுக்கப்புறம் பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007. இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. Besides the above enactment, the provision of the Reserve Bank of India 1934 also affect the functioning of banks. The RBI Acts give wide power to the RBI to give direction to the banks, which also have the considerable effect on the functioning of banks. Just one normal change point. Huge. So ஜென்ரலாக பேங்க்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஏகப்பட்ட வால்யூமில் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்கும். நம்மளே அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்மள மாதிரி எத்தனை பேர் பண்ணிருப்போம். ஸோ ஹியூஜ் வால்யூம்ஸ். அதே மாதிரி டிரான்சாக்ஷனும் வந்து காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேங்க்ஸ் என்ன ஒரே ஒரு ஏரியா மட்டுமா இருக்குது, மல்டிபிள் ஏரியாவில் இருக்குது. வைட் ஜாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் ஆஃப் பேங்க்ஸ் நெட்வொர்க்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸும் வந்து நம்பர் ஆஃப் சர்வீசஸ், சின்ன சின்ன இதை மட்டும் பண்ணல, ஏகப்பட்டது பண்ணுறாங்க. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச என்ன, பணம் போடுறோம் எடுக்கிறோன்றது ஒன்றை பொறுத்துக்கு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா, நான் பணம் போடுறேன், எடுக்கிறேன், லோன் வாங்குறேன், ஜுவல் லோன் வாங்குறேன், பிஸ்னஸ் லோன் வாங்குறேன், பர்சனல் லோன், என்னை பொறுத்த வரைக்கும். பட் இதெல்லாம் தாண்டி இன்னும் இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுற பீப்புள்ஸுக்கு வந்து கேரண்டி பண்ணுறது, அதுக்கப்புறம் பில் டிஸ்கவுண்ட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா டிடி எடுக்கிறது, செக் கிளியர் பண்ணுறது, லைக் இந்த மாதிரி வந்து பேங்க் பண்ணுற சர்வீஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஜென்ரலாக நினைப்போம் பேங்க்ஸில் அப்படி என்ன ப்ராடக்ட் சர்வீஸில் இருக்க போதுன்னு நினைக்க தோணும். பட் ஆனால் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் டெக்னாலஜி. இப்போ லைக் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஜிபே பேலன்ஸ் வருதா, பேங்க்கில் பேலன்ஸ் வருதா, ஃபஸ்ட்டு வருமா? ஃபஸ்ட்டு வராது. ஃபஸ்ட்டு வந்து லைக் நோட்டில் ஃபில் பண்ணி கம்ப்யூட்டர் அப்டேட் பண்ணால் தான் வரும். ஆனால் இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாமே மாறுற மாதிரி மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் பை தி பேங்க்ஸ் ரெகுலேட்டர் எக்ஸெட்ரா, லைக் இன்னும் எக்ஸெட்ரான்ற மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்க் ஆடிட் ரிப்போர்ட் டு பி இஷ்யூட். இங்கே தான் கண்டென்ட்டே ஆரம்பிக்குது. ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து குழந்தைங்க கதை, எக்ஸாம் கேட்க மாட்டோம். ஓகே, ஸோ லைக் டைப்ஸ் ஆஃப் பேங்க் ஆடிட் ரிப்போர்ட் டு பி இஷ்யூட். ஜென்ரலாக பார்த்தோன்னா ப்ரெசென்ட்லி தி SCA ஸ்டாட்யூட்டரி சென்ட்ரல் ஆடிட்டர்ஸ் ஹவ் டு ஃபர்னிஷ் தி ஃபாலோயிங் ரிப்போர்ட்ஸ் இன் அடிஷன் டு த மெயின் ஆடிட் ரிப்போர்ட். ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடிட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பட் ஆனால் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடிட் ரிப்போர்ட் ஒரு பக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு கூட இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? என்ன ரிப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, மழை பெய்த வெறியா